நம்ம லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஏதோ போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற வாழ்க்கையை எப்படியாவது ஒழுங்காக கொண்டு போகணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை எப்படி தொடங்குறது, எப்படி நடத்துறது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய குழப்பம். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி. நம்மளாம் வீட்டில் பர்த்டே கொண்டாடுவோம் இல்லைங்களா? நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு கொண்டாட பழக்கலாம் கிடையாது, குழந்தைங்களுக்கு மட்டும் பண்ணுவோம். அதுவும் காலையில் குழந்தைங்கள ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள், கடலை உருண்டை, எள்ளுருண்டை, அதிரசம், இந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ. கேக்கு வெட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுற வழக்கம் கிடையாது. இந்த வருஷம் இப்போ கடந்த வாரத்தில் என் ஒய்ஃபுக்கு பர்த்டே வந்துச்சு. குழந்தைங்க 2 பேர், ஒரு பாப்பா 7th, ஒரு பாப்பா 4th. அம்மாவோடைய பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறப்பா அப்படின்னாங்க. எங்களுக்கு சின்ன சின்ன பொருள் மட்டும் வாங்கி கொடுங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு பலூனு, ஸ்கெட்சு, சார்ட் இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். காலையிலேருந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணாங்க. யூடியூப்பை பார்த்து கேக்கு, இந்த இப்படி நம்ம திருவண்ணம்னா கலராக பேப்பர் அடிக்கலைங்களா, அது எல்லாமே அவங்களே செஞ்சு அவங்க அம்மாவை சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. இதில் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க செய்கிற மாதிரி நாம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை அந்த குழந்தைங்களோட மனசில் இருந்திருக்குதுங்கிறத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, இந்த உலகமே அப்படி தான் போயிட்டுருக்குது. மற்றவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. இப்போ குழந்தைங்கள நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லைங்களா? நம்ம ஊரில் வருஷத்தில் பெரும்பாலான மாதம் வெயில் அடிக்கக்கூடிய காலம்தான். அதில் கழுத்து வரைக்கும் பட்டனை போட்டு, அதுக்கு மேலே டையை போட்டு, காலில் சாக்ஸை போட்டு, ஷூவை போட்டு, காற்று உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல் அனுப்பி விட்றோம். இது ஒன்று. ஒரு பையன் +2 முடித்த பிறகு அவன் தமிழ் இலக்கியம் படிக்கலான்னு ஆசைப்பட்டிருப்பான். அவனை என்ஜினியர் படி, டாக்டர் படின்னு டார்ச்சர் பண்ணிட்டோம். இது மாதிரி இயல்பை புரிஞ்சிக்காமல் உலகத்தை பார்த்து தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. இந்த லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, இயற்கை இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்று, வாழ்க்கைனா இந்த உடம்பு மனசு 2 சேர்ந்தது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம இருக்கிற வீடு, நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை எல்லாமே நம்ம பிறந்ததுலேருந்து வாழ்கிற வரைக்கும், காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் நம்ம செய்கிற அத்தனையுமே இந்த இயல்புக்கு, அதாவது இயற்கையோட இயல்புக்கு, உடம்போட இயல்புக்கு, மனசோட இயல்புக்கு ஒத்த மாதிரி, ஏற்ற மாதிரி, அதுக்கு நன்மை செய்கிற மாதிரி இருந்தால் அந்த வாழ்க்கை சரியாக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை நம்ம புதுசாக செய்கிறப்ப, அதாவது உலகமே ஒரு திசையில் போயிட்டு இருக்குது, நாம் ஒரு விதமாக பார்த்தோம்னா, விதமாக போனோம்னா வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இந்த முயற்சி நம்முடைய அடுத்த தலைமுறையை கட்டாயமாக காப்பாற்றும். திங்க் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கங்க. இணைந்திருப்போம், தொடர்ந்து பேசுவோம்.